Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா Play Storeல ஆப்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது அண்ட் அப்டேட்டுமே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ Play Storeல பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டவுன்லோடிங் ஆகாது, சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி நம்மளோட மொபைலில் ஈஸியாக வித்தின் 1 மினிட்குள்ளே நம்ம ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதா டீட்டெயில்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்கிற ஒரே ஒரு டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி Play Storeல எல்லா ஆப்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா Play Storeோட அப்டேட்டுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 ஆப் நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டவுன்லோடிங் ப்ராப்ளம் எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுறதா டீட்டெயில்ஸ் எல்லாமே 1 by 1 இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரே ஒரு மெத்தட் தான். உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்க ஆப் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Play Storeன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த Play Store அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக நிறைய மொபைல்ஸில் கிளியர் கேட்சி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்டோரேஜ் அண்ட் கேட்சி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் கேட்சி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ கிளியர் கேட்சி இருந்தாலும் கிளியர் கேட்சி அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கிளியர் கேட்ச் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைனா ஸ்டோரேஜ் அண்ட் கேட்சி அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளியர் கேட்சி அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட Play Storeல இருக்க கேட்ச் ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக டெலீட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ உங்களோட மொபைலில் ஆப்ஸில் போயிட்டு கிளியர் கேட்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து Play Store போயிட்டு ஏதாவது ஒரு ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டவுன்லோட் ஆகும். என்னோட மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகுது. ஸோ எனக்குமே அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ இது சொல்யூஷன் நான் வந்து பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் ஆகுது. ஸோ உங்களோட மொபைலையும் நீங்கள் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட மொபைலையும் பார்த்தீங்கன்னா இதாகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மொபைலையும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டெக்கில் ஏதாவது அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சினா மறக்காமல் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள்.